என்ன திறக்கிறதுக்கு எவ்வளோ நேரம்? ரொம்ப வேலையா? ஹலோ. சொல்லுங்க. பிரச்சனை இல்லை சார், மினிஸ்டர் நமக்கு தெரிஞ்சவர் தான். நான் சொன்ன மினிஸ்டர் மீறவே மாட்டார். நான் ஒரு மீட்டிங்கில் இருக்கிறேன், கூப்பிடுறேன். வாங்க சார். சார் தெரிஞ்ச பொண்ணு, ஃப்ரெண்டு, ரொம்ப நாள் பழக்கம். யோ, அவருக்கு இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுதான் வந்திருக்காரு. அவர்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு பேய் வீட்டில் பொண்டாட்டி இல்லை, இங்கே வந்து கூத்தடிச்சிட்டு இருக்க. மாவனை உள்ளலாம் 2 நாள் உள்ள வச்சு கும்பிட்னா தான்டா புத்தி வரும். சார் ஹெல்ப் பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். சார் பெரிய இடத்து ஃபேமிலி சார், நல்ல குடும்பம் சார், ஏதாவது பார்த்து பண்ணுங்க சார். ஏய் இரு என்ன பெரிய இடத்து ஃபேமிலி? வாரமெல்லாம் இதையே சொல்லி. இனிமே நான் உன்னை இங்கே பார்த்தேன், மாவனை பிச்சிருவேன், புரியுதா? தேங்க்யூ சார். அவரா எவ்வளோ வருமானம்? கம்மி தான் சார். எப்படி கேஸ போட்டு உள்ள இருக்கியா இல்ல? எதுக்கு சார் கேஸ் எல்லாம்? 15 நாள் உள்ள இருந்தா கஸ்டமர்ஸ் எல்லாம் கை மாறிடுவாங்க சார். அப்புறம் அப்புறம் ஊரில் இருக்கிறவன் பணம்லாம் இங்கே தான் இருக்குது போல் இருக்குது. ஆமாம், இந்த ஏரியாவில் உனக்கு என்ன அப்படி ஒரு கிராக்கி? யாரை கேட்டாலும் பாப்பிங்கிறானுங்க. பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே. பார்த்தா எப்படி சார் தெரியும்? கதவை மூட்டுவா, பாப்பியோட ஸ்பெஷல் என்ன நான் பார்த்தேன். நானும் என்னவோ நினைச்சேன், சும்மா சொல்றாங்க எல்லாரும் பப்பின்னு. என்ன சிரிப்பு? இல்ல ஒண்ணும் இல்ல. அட சும்மா சொல்லு. இல்ல, கதவை மூடுன்னு சொன்ன வேகத்தை பார்த்தோன்னே ஏதோ முரட்டுத்தனமான அனுபவம் இருக்கும்னு எதிர்பார்த்தேன். எதிர்பார்த்த மாதிரி இல்லையா? உன்கிட்ட செய்கூலியும் இல்ல, செய்தாரமும் இல்ல. பாவியா உன் சம்சாரம். ஊர்ல எத்தனை பொம்பளைங்க உன் கூட இருக்கிற மாதிரி கனவு கண்டுட்டு இருப்பாளுங்க. அது அவசரமா வேலை இருக்குல்ல, அதான் சீக்கிரமா. என்ன சமாளிச்சு என்ன பிரயோஜனம்? நல்ல டாக்டரா பாரியா? இதை பற்றி எங்கள் வரவங்க யார்ட்டையும் சொல்லி காணும். இந்தா அப்புறம் அப்புறம் சார், உங்க காசு ஏதாவது கொடுத்துட்டு போனா ஞாபகமா வச்சுப்பேன்ல. இந்தா சார், சீக்கிரம் நல்ல டாக்டரா பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வாங்க. பப்பி கிட்ட என்ன ஸ்பெஷாலிட்டின்னு அப்ப தெரியும்.